பாட் டு பிளேட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு சிக்கன் கட்லெட் செஞ்சு காமிக்க போறேன். அதற்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சிக்கன் கட்லெட் செய்யறதுக்கு 1/4 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒரு குக்கரில் போட்டுக்கோங்க. இதோட 2 மீடியம் சைஸ் தோல் நீக்கிய உருளைக்கிழங்குகள் சேர்த்துக்கோங்க. 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து குக்கரை மூடி 3 விசில் விட்டு அதை வேக வச்சுக்கோங்க. வெந்ததுக்கு அப்புறமா சிக்கனை மட்டும் எடுத்து தண்ணி சேர்க்காம மிக்சி ஜாரில் போட்டு உதிரி உதிரியாக அரைச்சி வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கை மசிச்சு வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து அது சூடானதும் பொடி பொடியாக நறுக்குன 2 பெரிய வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கோங்க. இதோட 3 பச்சை மிளகாய்களையும் பொடி பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. மிளகாய்த்தூள், பச்சை மிளகாய் இதெல்லாம் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்கறதா இருந்தால் பச்சை மிளகாய் போடுறதா அவாய்ட் பண்ணிக்கோங்க. வெங்காயம், பச்சை மிளகாய் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இதோட 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ குக்கரில் வேக வச்சு மிக்சியில் அரைச்ச சிக்கனையும் இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு வெங்காயம் மசாலாவோட சிக்கன் நல்லா கலக்கிற அளவுக்கு வதக்கிட்டு நம்ம வேக வச்சு மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கையும் இதோட சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது ரெடியானதும் நல்லா ஆற விட்டுட்டு உங்கள் கையில் இந்த கலவையை கொஞ்சமாக எடுத்து உருட்டி பார்த்தீங்கன்னா அது உருண்டையாக நல்லா பிடிக்கிறதுக்கு வரணும். உதிர்ந்து வந்துச்சுன்னா கட்லெட் சரியாக வராது. அப்படி உதிர்ந்துச்சுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான வடிவத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பவுலில் பிரெட் க்ரம்ஸ் எடுத்துக்கோங்க. இன்னொரு பவுலில் ஒரு முட்டையோட உப்பும் மிளகும் சேர்த்து கலந்து வச்சுக்கோங்க. ஒரு கட்லெட் எடுத்து அது மேல் பாகம் ஃபுல்லாக முட்டை கோட்டாகிற மாதிரி முட்டையில் போட்டு முக்கி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இதை பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா அதை பரட்டி எடுத்துக்கோங்க. மேல் பாகத்தில் எல்லாம் நல்லா பிரெட் க்ரம்ஸ் ஒட்டி இருக்கணும். அந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அது சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்ச கட்லெட்டை போட்டு 2 பக்கமும் நல்லா பொன்னிறம் வர அளவுக்கு திருப்பி போட்டு அதை வேக வச்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எல்லா பக்கமும் நல்லா பொன்னிறமாக இருக்கணும்னா நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு ஷாலோ ஃப்ரை தான் பண்ணியிருக்கேன். இதை பண்ணும்போது அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்கன்னா கரிஞ்சிடும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம வெளியில் எடுத்துடலாம். சுவையான சிக்கன் கட்லெட் தயாராகிடுச்சு. இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட கருத்துக்களை எனக்கு சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.